ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்ராஹிம் வித் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது SBI ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செஞ்சிருந்தாலோ அல்லது முதலீடு செய்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டாலோ இந்த வீடியோவை நிச்சயமாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மெசேஜ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்பந்தமாகவும் சேவிங்ஸ் சம்பந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்டா என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எய்தர் நீங்கள் இந்த க்ரோ ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும், அப்படி இல்லாட்டி இந்த குவேர் ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும். குவேர் ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்யறப்ப என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணுங்க, WYHED அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் TDSக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதற்காக நாம இப்படிப்பட்ட ஆப் மூலியமா முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். நீங்க ரெகுலர் திட்டத்தில் நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் டைரக்ட் பிளான்ல நீங்க முதலீடு செய்யறப்ப உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்ல இருந்து நீங்க 1.5% வந்து கிட்டத்தட்ட அதிகமா நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அதன் காரணமா தான் இந்த ரெண்டு ஆப் மூலியமா நீங்க முதலீடு செஞ்சு உங்களோட செல்வத்தை பெருக்கிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்போட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப்போட லிங்க் இருக்கும். அதன் மூலியமா டவுன்லோட் பண்ணி நீங்க உங்க முதலீட்டை துவங்க முடியும். SBI ஸ்மால் கேப்பை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த ஃபண்ட் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 9, 2009 லான்ச் பண்ணாங்க. இதோட பெஞ்ச்மார்க் வந்து S&P BSE ஸ்மால் கேப் TRA அப்படிங்கிறது. டைரக்ட் பிளான் growthோட பிரைஸ் வந்து 46.12 ஆகும். ரெகுலர் பிளான் growthோட பிரைஸ் வந்து 42.53 ஆகும் இருக்கு. இந்த ஃபண்ட் அதிகபட்சமா எவ்வளவு பிரைஸ் போனுச்சுன்னு பாத்தீங்கன்னா 62.37 வரைக்கும் போனுச்சு. அது 22 பிப்ரவரி 2020 அன்னைக்கு இதோட அதிகபட்ச விலைக்கு போனுச்சு. இந்த ஃபண்டில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3284 கோடிகளுக்கு முதலீடு செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டில் முதலீடு செய்யறதுக்கு எந்த என்ட்ரி லோடும் கிடையாது. எக்ஸிட் லோட பொறுத்த வரைக்கும் 1% இருக்கு. அது வித்தின் இயர்ல இந்த ஃபண்டை வித்துட்டு நீங்க வெளியேறினீங்கன்னா உங்களுக்கு 1% எக்ஸிட் லோடு இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பிளானை பொறுத்த வரைக்கும் 2.24 ஆயிருக்கு. அதே நேரத்தில் டைரக்ட் பிளானிங் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 0.92% தான். கிட்டத்தட்ட 1.24% வந்து அதிகமா இருக்கு ரெகுலர் பிளானை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபண்டில் நீங்க முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமா 5000 ரூபாய் நீங்க முதலீடு செய்யணும். அதே நேரத்தில் அடிஷனல் பர்ச்சேஸா நீங்க பர்ச்சேஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா 1000 ரூபாய் மினி நீங்க இதுல முதலீடு செய்யலாம். SIPல நீங்க முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமா 500 ரூபீஸ்க்கு நீங்க உங்களோட SIP முதலீட்டை நீங்க துவங்க முடியும். ஒரு மாசத்துல இந்த ஃபண்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. -4.44% இருக்கு. 3 மந்த்தை பொறுத்த வரைக்கும் -26.14%, 6 மந்த்தை பொறுத்த வரைக்கும் -20%, 1 இயர்ல பாத்தீங்கன்னா -15.63%. எல்லாமே நெகட்டிவ்ல கொடுத்துருக்கு. அதாவது நீங்க 100 ரூபா முதலீடு பண்ணினீங்கன்னா உங்களோட பணம் வந்து 16 ரூபா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இதுல இருந்து போயிடுச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த ஃபண்ட்ல நாம முதலீடு செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நம்ம இந்த டீட்டெயில் பார்க்க வேண்டியிருக்கு. அதையும் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி YTDல பாத்தீங்கன்னா இயர் டு டேட்ல வந்து கிட்டத்தட்ட -20% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 டே பொறுத்த வரைக்கும் 0.84 ஆகும். 1 வீக்கை பொறுத்த வரைக்கும் -1.56 கொடுத்துருக்கு. 1 மந்த்ல -4.44, 3 மந்த்ல இதுல கொடுத்த அந்த நெகட்டிவ் ரிட்டர்ன் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இதுல ஒரு வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா -15.63% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா -0.19, அதாவது 3 வருஷத்துல நீங்க செஞ்ச முதலீடுங்கிறது ஒன்றும் பெரிய அளவுல வளரல, அதே நேரத்துல சரியில்லை. வெறும் 0.19% தான் உங்களுக்கு நெகட்டிவ்ல போயிருக்கு. அதே நேரத்தில் 5 இயர்ல பாத்தீங்கன்னா 7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 7 இயரை பொறுத்த வரைக்கும் 18.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 இயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 15.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நான் எதற்காக உங்களோட முதலீடுகள் வந்து 8ல இருந்து 10 வருடம் வச்சுக்கணும்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ரிஸ்க் நீங்க எடுக்கிறப்ப ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை சரிஞ்சிச்சுன்னா ஸ்மால் கேப் தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்குற பங்கு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா ஸ்மால் கேப் ஃபண்டுகள் தான் வந்து பெரிய அளவுல விழும். அப்படி இருக்கிறப்ப நீங்க முதலீடு செஞ்சுட்டு 1 வருஷம் 2 வருஷத்துல வந்து ஸ்மால் கேப்ல பெரிய அளவுல உங்களுக்கு growth எதுவும் இருக்காது. அதே நேரத்துல நீங்க 8ல இருந்து 10 வருஷம் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா ஸ்மால் கேப் உங்களுக்கு பெரிய அளவுல ரிட்டர்ன் கொடுக்கும். அதே நேரத்துல உங்க முதலீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஸ்மால் கேப்ல முதலீடு பண்றது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். அப்படிப்பட்ட மிஸ்டேக் பண்ணாதீங்க. உங்களோட முதலீடுகளை பிரிச்சு முதலீடு செய்யுங்க. ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும்
10லேருந்து 20% தான் வந்து உங்க மொத்த போர்ட்ஃபோலியோல இருக்கணும். அதை விட அதிகமா வச்சீங்கன்னா அது மிகப்பெரிய ரிஸ்கா இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது எந்தெந்த பங்குகளை வந்து இவங்க முதலீடு செய்வாங்க அந்த டீடைல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் 70% இதுல முதலீடு பண்றாங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 20% முதலீடு பண்றாங்க. லார்ஜ் கேப்ங்கிறது சும்மா பெயரளவுல 3% தான் இருக்கு. ஜியன்ட் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் 6% இருக்கு. மற்றபடி டைனி ரொம்ப மிகச்சிறிய நிறுவனங்கள்ல எவ்வளவு முதலீடு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1% பண்றாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 90% வந்து ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு முதலீடா இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது அவங்களோட டாப் 25 ஹோல்டிங் தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதுல எத்தனை பெர்சன்டேஜ் அவங்க முதலீடு பண்றாங்க, ஒவ்வொரு ஸ்டாக்கோட பிரைஸும் எடுத்து கொடுத்துருக்கேன். இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் எந்தெந்த கம்பெனிகள்ல அவங்க முதலீடு பண்றாங்கிறது. இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது நம்ம ட்ரெயிலிங் ரிட்டர்ன் பார்க்கலாம். அதாவது ஒய்டிடிலேருந்து 10 வருடத்துக்குள்ள ரிட்டர்ன் கால்குலேஷன் எடுத்து பார்க்கலாம். இது நார்மலா உள்ளது மாத்திரம் இல்லாம இதுல உள்ள ரேங்கிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேல நீங்க பாக்குறது ஸ்மால் கேப் ஃபண்டோட வருமானம். இது நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா கால்குலேஷனும் அதுல இருக்கு. 10 வருடம் வரைக்கும் உள்ள கால்குலேஷன் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா S&P BSE 250 ஸ்மால் கேப் இண்டெக்ஸுக்கும் இந்த ஃபண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அதை பார்க்கலாம். 3 மந்த்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மால் கேப் SBI ஸ்மால் கேப்ங்கிறது 26% ஃபால் ஆயிருக்கு. அதே நேரத்தில் இந்த பெஞ்ச் மார்க்ங்கிறது 33% ஃபால் ஆயிருக்கு. 1 இயரை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப்ங்கிறது 15% தான் ஃபால் ஆயிருக்கு. பட் இந்த பெஞ்ச் மார்க்ங்கிறது 34% ஃபால் ஆயிருக்கு. 3 இயர்லையும் அதே மாதிரி இது வந்து சொற்பமா தான் விழுந்திருக்கு. பட் அதே நேரத்தில் இந்த பெஞ்ச் மார்க்ங்கிறது கிட்டத்தட்ட 15% ஃபால் ஆயிருக்கு. 5 இயர்லையும் அப்புறம் 7 இயர்லையும் பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கை விட இது வந்து மிக சிறந்த வருமானம் கொடுத்துருக்கு. 10 இயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் வந்து 1.23% தான் வருமானம் கொடுத்துருக்கு. பட் அதே நேரத்தில் இந்த SBI ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது 15.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஈக்விட்டி ஸ்மால் போர்ஷனுக்கும் அதுக்கும் உள்ள அந்த கம்பேரிசன் எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரேங்கிங் இந்த கேட்டகரி, அதாவது இதே மாதிரி ஸ்மால் கேப் பல ஸ்மால் கேப் இருக்கு. அதுக்கும் இந்த SBI ஸ்மால் கேப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இந்த SBI ஸ்மால் கேப்ங்கிறது எவ்வளவு ரேங்கிங்ல இருக்கு அந்த டீடைல் தான் இதுல பாக்குறீங்க. 1 வீக்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது கிட்டத்தட்ட 13th பொசிஷன்ல இருக்கு. அதே நேரத்துல 6 மந்த்ல பாத்தீங்கன்னா இது 10th பொசிஷன்ல இருக்கு. 1 மந்த்ல பாத்தீங்கன்னா 20th பொசிஷன்ல இருக்கு. அதே நேரத்தில் 1 இயர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4th பிளேஸ்ல இருக்கு. 3 இயர்ல பாத்தீங்கன்னா 2nd பிளேஸ்ல இருக்கு. 5 இயர்ல பாத்தீங்கன்னா 1st பிளேஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து நிச்சயமா ஒரு சிறந்த ஒரு ஃபண்டா இருந்தாலும் உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட முதலீட்டை நீங்க வச்சுக்கலாம். மொத்தம் நான் சொன்ன மாதிரி எத்தனை ஃபண்டு இந்த கேட்டகரியில இருக்கு, அதுல வந்து இந்த SBI ஸ்மால் கேப்ங்கிறது எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து உணர முடியும். ஏற்கனவே SBI ஸ்மால் கேப்ல நீங்க முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட முதலீடு நீங்க என்ன பண்றது, அதாவது தொடர்றதா அல்லது அதை விட்டு வெளியேறதா? ஏன்டா 30-40% சில பேருக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கதா சொல்றாங்க. உங்களாட்டி ஒரு 10-15 வருஷம் நீங்க உங்களாட்டி ஸ்டே இன்வெஸ்டடா இருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கலாம். அதே நேரத்துல நான் சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் கொண்டு போய் இதுல கொட்டிடாதீங்க. உங்களோட முதலீடுகளை பிரிச்சு நீங்க முதலீடு செய்யுங்க. அப்படி அதிக அளவுல நீங்க ஸ்மால் கேப் ஃபண்டுல முதலீடு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதோட குறைச்சிக்கிட்டு மற்ற ஃபண்டு வகைகள்ல உங்களோட முதலீட்டை பெருக்கிக்கோங்க. இன்னைக்கு பார்த்த வீடியோல நாம SBI ஸ்மால் கேப் ஃபண்டை பத்தி பார்த்தோம். அது எதெல்லாம் முதலீடு பண்ணுது, எவ்வளவு நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துச்சு, மற்ற ஃபண்டுகளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். இந்த ஃபண்டோட ரேங்கிங் எடுத்து பார்த்தோம். ஒவ்வொரு ஃபண்டும் கிட்டத்தட்ட 20-25 ஃபண்டு இருக்கிற இடத்துல இந்த ஃபண்டு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்னு நாம கிட்டத்தட்ட 25 ஃபண்டு இந்த ஸ்மால் கேப் ஃபண்டுல இருந்தாலும் இந்த SBI ஸ்மால் கேப்ங்கிறது எப்படி முன்னணியில வந்திருக்கு, எத்தனை ரேங்கிங்ல இருக்கு, அந்த விவரங்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு போங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு டாபிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.